அண்மை செய்தியை பார்க்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தொடர்பான வழக்கில் தற்போது தமிழக அரசு தரப்பில் இருந்து வாதம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் நம்மோடு இணைகிறார். முகிலன், இப்போ மத்திய அரசோட ஏஜென்ட்டாக ஆளுநர் செயல்படக்கூடாது அப்படிங்கிற வாதத்தை தமிழக அரசு முன்வைத்திருக்கிறது. எந்தெந்த மாதிரியான அங்க வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன? காயத்ரி, பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி தற்போது தமிழக அரசானது பல வாதங்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. அதில் மிக முக்கியமாக ஒரு சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறோம் என்றால் அது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது மத்திய அரசின் சட்டங்களுக்கு எதிராக இருந்தால் மட்டுமே அவரால் அதை அனுப்ப முடியும். ஆனால் அவர் தொடர்ந்து இது போன்று, அதாவது எந்த மத்திய அரசு சட்டங்களில் எதிராக இல்லாத சட்டங்களை கூட அவர் தொடர்ந்து அனுப்பி வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்போது தமிழக அரசு சார்பிலிருந்து முன்வைக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். அதே போல ஆளுநர் தொடர்ந்து சட்ட மீறல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தமிழக அரசு தரப்பில் ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதே போல தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக சட்ட மசோதாக்களுக்கு சுமார் 2-3 ஆண்டுகள் தாமதப்படுத்துவது தற்போது தமிழகத்தில் ஒரு வழக்கமான நடைமுறையாகி வருகிறது என்ற ஒரு வாதத்தையும் முன்வைத்திருக்கின்றனர். அதே போல தற்போது இந்த ஆளுநரின் செயல்பாட்டால் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் செய்ய முடியாத ஒரு சூழலை இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல ஆளுநர் அரசு அமைக்கக்கூடிய அந்த தேர்தல் குழுவை ஆளுநர் ஏற்க மறுக்கிறார். தனக்கு தான் நியமனம் செய்ய அதிகாரம் உள்ளது என செயல்படுகிறார். இது கல்வி நிலையங்களின் செயல்பாட்டை பாதிக்கிறது. மாநில அரசின் அதிகாரங்களில் ஆளுநர் தேவையில்லாமல் குறுக்கிடுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது தமிழக அரசானது முன்வைத்திருக்கிறது. மிக முக்கியமாக ஆளுநர் மத்திய அரசின் ஏஜென்ட்டாக செயல்படக்கூடாது என்றும் தற்போது ஒரு வாதத்தை தமிழக அரசானது முன்வைத்து தற்போது இது தொடர்பான அந்த வாதமானது மேலும் நடந்து வருகிறது. நன்றி முகிலன், இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.